வாங்கப்பா. வா தம்பி, நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கேன். என்னப்பா? உன் பேரில் ஒரு நிலம் வாங்கியிருக்கேன், 4 கோடி ரூபா. என்ன 4 கோடியா? பணம் கொடுத்து வாங்கியிருக்க மாட்டீங்களே. அப்பாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியா ராஜா? சரி, உன் கம்ப்யூட்டர் கம்பெனி எப்படி போகுது? நல்லா போயிட்டுருக்குப்பா. அப்பா, நான் என்ன எதுனா பிரச்சனையா ராஜா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஆள் யாருன்னு சொல்லுங்க. அது வந்துப்பா, ஒரு விஷயம். என்னப்பா? ஒரு பொண்ணை. ஓகேங்க. கட்டிக்க போறியா வச்சுக்க போறியா? பியூர் லவ்ப்பா. ராஜா, அப்பா அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுப்பா. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடித்தடி வெட்டு குத்து. உங்க அப்பனை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் ராஜா. எனக்கு அந்த பொண்ணு வேணும்ப்பா. அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணுவேன்னு முடிவே பண்ணிட்டியா ராஜா? அவதான் உங்க மருமக. அந்த பொண்ணு பேர் என்ன? சுஷ்மாப்பா. சுஷ்மா. அப்பா, இது நடக்குமாப்பா? பெருமாள் கேட்டது கிடைக்கணும், நினைச்சது நடக்கணும். ஏன்னா அவன் எதை செஞ்சாலும் நியாயமாக தான் செய்வான். நீ நிம்மதியாக ஜூஸை குடிப்பா. இன்னும் தூங்கல? நாளைக்கு அட்மிஷன். எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க போகிறேன்னு தெரியல. அதான் எல்லாம் பேக் பண்ணிட்டுருக்கேன். இந்த பாரு, நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் பேசிட்டேன். ட்ரான்ஸ்பிளான்ட் முடிஞ்ச 2 நாளில் உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. மாமாவுக்கு கிட்னி செட் ஆகி அது ஃபங்க்ஷன் ஆகிற வரைக்கும் தான் இருக்கணும். ஒன்ஸ் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பயமும் இல்லை, அவர் வீட்டுக்கு வந்துடலாம். அப்பாவுக்கு இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும். அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? என்னாச்சு உனக்கு? மாமா நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வந்துடுவார். நல்ல ஆரோக்கியத்தோட ரொம்ப நாள் நம்ம கூட சந்தோஷமாக இருப்பார். உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக இதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. பொண்டாட்டி தான் முக்கியம்னு சுயநலமாக யோசிச்சிருப்பாங்க. ஸ்னேகா, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி தெரியாதவங்க தான் பயப்படுவாங்க. அது அவங்க தப்பு கிடையாது. பொதுவாக நம்ம ஊரில் அந்தளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. நம்ம படித்தவங்க ஹாஸ்பிட்டல்லையே இவ்வளோ நாள் இருந்திருக்கோம், எத்தனை ஆப்ரேஷனை பார்த்துருப்போம். அதனால் நாம் தெளிவாக இருப்போம். இந்த தெளிவு மற்றவங்கள்ட்டலாம் இருக்காது. மற்றவங்கள பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. இந்த நெருக்கடியான நேரத்தில் நீ எனக்கு சப்போர்ட்டாக இருக்க, எனக்கு அது போதும். இன்ஃபேக்ட் நானும் அப்பாவும் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு அப்பா கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்? ஒன்று தெரியுமா, மாமா விஷயத்தில் எனக்கு தான் உன்னோட அக்கறையும் உரிமையும் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா அவர் உனக்கு அப்பா ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு மாமாவாயிட்டார். அவ்வளோ ஏன், நீ என்ன கல்யாணம் பண்ணாமல் வேறு யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் அவருக்கு மாப்பிள்ளை தான். அப்போவும் அவர் என்ன அவர் சொந்த புள்ள மாதிரி தான் நடத்திருப்பார். அப்படிப்பட்டவருக்கு நான் பண்ணாமல் அவர் யார் பண்ணுவா? அவர் என் மேலே காட்டின அன்பில் பாதி கூட நான் அவர் மேலே காட்டல. பல வருஷமா நான் அவரை ஒதுக்கி வச்சிருந்தேன். நீதான் அவருக்கு ஆதரவா இருந்த. அந்த சமயத்துல நீயும் இல்லைன்னா அப்பா ரொம்ப நொந்து போயிருப்பாரு. இங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தோடனே நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. எந்த தப்பும் பண்ணாத அப்பாவை ஒதுக்கி வச்ச பாவத்துக்கு அந்த ஆண்டவன் எனக்கு கொடுக்கிற தண்டனை தான் இது. இந்த சோதனையை மட்டும் தாண்டிட்டேன்னா போதும். இதுக்கப்புறம் அப்பாவை நான் பிரியவே மாட்டேன். இது பார் ஸ்னேகா, கடவுளாக இருக்க என் அத்தையோட ஆசீர்வாதம் உனக்கும் மாமாவுக்கு எப்பவுமே இருக்குது. ஆப்ரேஷன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்.
நீ தைரியமா இரு. நான் ஒன்று சொன்னா கோவப்பட மாட்டியே? என்ன சொல்லு? உமா அக்காவும் அத்தையும் குங்குமம் கட்டி போட்டு சாமி கிட்ட உத்தரவு வாங்கினதா சொன்னாங்களே, நீ அதை நம்புறியா? நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு புரியல. உமா அக்கா உண்மையாவே குங்குமம் கட்டி போட்டு உத்தரவு கேட்டிருப்பாங்களா, இல்ல இந்த ஆபரேஷனே நடக்கக்கூடாதுன்னு போய் சொல்றாங்களா? என்ன பேசுற நீ? அண்ணி எதுக்கு போய் சொல்லணும்? அவங்க மனசு மாறி இந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள நீ சந்தேகப்படுறது எனக்கு சரியா படலை. அப்படியே இருந்தாலும் அம்மாவும் போய் சொல்கிறாங்க சொல்கிறியா? அத்தைக்கு இதை பத்திலாம் ஒன்றும் தெரியாது. அவங்கள உமா அக்கா மிஸ்யூஸ் பண்றாங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனை பத்தி தப்பு தப்பா சொல்லி அத்தையை கன்ஃபியூஸ் பண்றாங்க. அண்ணி வந்து உன்னோட நன்மைக்காக தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்கள நீ தப்பாக நினச்சிட்டு இருக்காத. அம்மாவுக்கு கிட்னி ஆப்ரேஷன் பற்றி ஒன்றுமே தெரியாது. அத்தைக்கு தெரியாது, உமா அக்காக்குமா தெரியாது? பின் என்ன சொல்ல வர? உமா அக்காவை நம்பாத. அவங்க கிட்ட தப்பு இருக்கு. அவங்க இன்னும் திருந்தல. அவங்க மறுபடியும் தப்பு பண்றாங்க. என்ன உளர்ற? குஷி காணாம போகிறதுக்கு முன்னாடி உமா நீ எப்படி இருந்தாங்கன்னு உனக்கே தெரியும். ஆனால் இப்போ அவங்க எவ்வளவோ மாறிட்டாங்க. நீ இன்னும் பழசி நினச்சிட்டு இருக்க. வேணா ஸ்னேகா, வீணா அவங்க மேலே வெறுப்பை வளர்த்துக்காத. நல்லா உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. உன்னை சொல்லி குத்தம் இல்ல. நானே இத்தனை நாளா அவங்கள நம்பிக்கிட்டு தானே இருந்தேன். என்ன ஸ்னேகா, இங்கே பாரு, நான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப நான் பிடிச்சவங்களுக்கு 3 காலும் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காத. உமா அண்ணி மாறிட்டாங்க. அவங்கள நீ நம்பு. அவங்கள பத்தின உண்மை தெரிஞ்சா இந்த வீட்ல யாரும் அவங்கள நம்ப மாட்டாங்க. மறுபடி குஷி அம்மா இல்லாம கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வாயை மூடிட்டு இருக்கேன். என்ன உண்மை? புரியும்படி சொல்லு. நான் சொன்னா நீ நம்பவா போற? முதல்ல நீ சொல்லு, அதுக்கப்புறம் நம்புறதா வேணாமா நான் முடிவு பண்ணுறேன். முத்துலட்சுமியும் உமா அக்காவும் ஒன்னா பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். என்ன சொல்கிற? ஒருவேளை வழியில் பார்த்துருப்பாங்க. என்னி அண்ணியும் அன்னைக்கு வழி மறிச்சு சண்டை போட்ட மாதிரி இன்னைக்கு அண்ணி கிடச்சிருப்பாங்க. அதனால ஏதாவது சண்டை போட்டிருப்பாங்க. அது இல்ல, 2 பேரும் நெருக்கமா பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அவங்க ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரிஞ்சது. அப்பாவோட ஆபரேஷன் மட்டும் இல்லனா அங்கேயே உமா அக்காவை கையும் களவுமா பிடிச்சு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்திருப்பேன். என்னால் நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்ப முடியல. ஆனா கண்ணால பார்த்தத எப்படி நம்பாம இருக்க முடியும்? இந்த விஷயத்த வேற யார்கிட்டயாவது சொன்னியா? இல்ல. சொல்ல வேணாம். நீ சொன்ன மாதிரி இது குஷி எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயம். அண்ணனும் அண்ணியும் மறுபடியும் பிரிஞ்சிட்டாங்கன்னா இவங்க 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு பழையபடி குஷி கஷ்டப்படுவா. நான் சொல்ல மாட்டேன். ஆனா முத்துலட்சுமி கொலை செய்யறதுக்கு கூட தயங்காதவ. அப்பாவோட இந்த நிலைமைக்கும் அவதான் காரணம். அக்கா அவ கூட போய் சேர்ந்திருக்காங்க. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. முதல்ல ஆப்ரேஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் யோசிக்கலாம். நீ கண்டது நினச்சிக்கிட்டு மனசு குழப்பிட்டு இருக்காத. போய் நிம்மதியாக தூங்கு. மாப்ள, இன்னும் தூங்காம ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்க? 25 இப்படி போட்டிருக்க, நல்லா தெளிவா போடு. மயிலு, அக்கா, அம்மா தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க சார். இப்போ உட்காந்து ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணாதீங்க சார். எழுந்துருங்க, படுத்து தூங்குங்க. காலையில் சீக்கிரமா எழுந்திருக்கணும். போ. மயிலு அக்கா, கருணாகரன் சாருக்கு எப்போ ஆபரேஷன்? மேபி ஒரு 2-3 டேஸ் ஆகும். ஸ்னேகா பண்றது ரொம்ப பெரிய விஷயம். இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு அவரு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஸ்னேகா ஹஸ்பண்ட் துவாரகேஷ் இந்த ஆபரேஷனை பண்றதுக்கு முழு மனசோட சம்மதிச்சிருக்காரு. இந்த காலத்துல கூட இப்படி எல்லாம் மனுஷங்க இருக்காங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறதுக்கு நாம தான் கொடுத்து வச்சிருக்கணும். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இங்க தானே வர்ற. பின்ன என்னடா, நீயும் எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்னதான் முடிவு எடுத்திருக்க? ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் முடியட்டும்,
அதுக்கப்புறம் முறைப்படி போய் பேசுவோமே. இனிமே பேசுறதுக்கு என்னடா இருக்கு? கல்யாண தேதியை குறிக்க வேண்டியதுதான் பாக்கி. அது சரி, நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டியா? உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணு வீட்ல உன்னை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன? பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியுமா? டேய், உன்னை பிடிக்கலன்னு எந்த பொண்ணுடா சொல்லுவா? சுஷ்மாவுக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்கும். பாத்தியா, பெல்லு கூட அடிக்குது. நல்ல சகுனம். அக்கா நீ வேற சும்மா. ஹலோ, மைல் ஹியர். சார், கொடைக்கானல்ல இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் நாகராஜ் பேசுறேன் சார். சொல்லுங்க. சொல்ற மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா? இங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல ரொம்ப நாளா ஒரு பைக் நின்றுட்டு இருந்தது சார். இன்னைக்கு தான் தகவல் கிடைச்சது. போய் பார்த்தேன் சார். அது உங்க தம்பி வச்சிருந்த பைக் தான் சார். உங்களுக்கு நல்லா தெரியுமா அது அவன் யூஸ் பண்ண பைக் தானா? ஆமா சார், அந்த பைக்ல போய் தான் சார் செயின் ஸ்நாச்சிங் பண்ணிருக்காங்க. சார், இன்னொரு விஷயம் சார். சொல்லுங்க. அந்த பைக் காணாம போயிருக்குன்னு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு சார். எல்லா செயின் ஸ்நாச் அக்யூஸ்டுங்களும் திருட்டு பைக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது அருணுங்கிற பையனோட பைக் சார். போன மாசம் அவரோட வீட்டு முன்னாடி நிறுத்தியிருந்தப்போ யாரோ திருடி இருக்காங்க சார். அந்த ஏரியா சிசிடிவி கேமராவில் பைக் திருடு போனது பதிவே இருக்கு சார். அது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? சார், தம்பி போட்டோ வச்சு பார்த்தேன் சார். அதுல உங்க தம்பி உருவமும் பைக் திருடிட்டு போன ஆளோட உருவமும் கரெக்டா மேட்ச் ஆகுது சார். அப்போ அவன் தான் திருடி இருக்கான். சார், அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல பைக்கை நிறுத்திட்டு எங்கேயோ போயிருக்காரு சார். அவரு திரும்பி வரவே இல்லை சார். பைக் திருடி இருக்கான், செயின் ஸ்நாச் பண்ணிருக்கான். இப்போ எங்க என்ன பண்றான்னு தெரியல. ஆமா சார். வேற ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. உடனே இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஓகே. அந்த ராஸ்கல் பைக்கை திருடி இருக்கான். சிசிடிவி கேமரால அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. வர வர அவனை நினைச்சாவே அருவருப்பா இருக்கு. எங்கதான் இருக்கான் அவன் இப்போ? யாருக்கு தெரியும்? ஏதாவது பெருசா பண்ணி மாட்ட போறான். நம்ம குடும்பத்தோட மான மரியாதையெல்லாம் போகுது. ச்சே. மீனா, சாப்பிட்டீங்களா? மணி 3 ஆச்சு, இன்னுமா சாப்பிடாம இருப்பேன்? மிச்சம் வைக்காம சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க வர வர சரியாவே சாப்பிடுறதே இல்ல. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. நான் ஒன்னும் கற்பனையில சொல்லல. டெய்லி நான் கொடுத்து விடுற சாப்பாட்டுல பாதி அப்படியே திரும்ப வருது. நீங்க வீட்லயும் முன்ன மாதிரி சாப்பிடுறது இல்ல. ஏங்க, மனசுல ஏதாவது கவலை வச்சிருக்கீங்களா? உங்களை பட்னி போட்டுட்டேன்னு கவலையா? நீ எங்க சுத்தி எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ குணமாய் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. எனக்கு தான் குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. டாக்டர் சொன்ன மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடு, மனசை சந்தோஷமா வச்சுக்க. நீ சீக்கிரமே குணமாயிட்டேன்னா நம்ம பழையபடி சந்தோஷமா இருக்க போறோம். உன் அப்பா அம்மாக்கு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுக்க போறோம். ஓகேவா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா இதெல்லாம் நடக்குமாங்க? ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும். சரி, நான் போனை வைக்கிறேன். ஆஃபீஸில் இதுக்கு மேலே பேச முடியாது. ஏங்க, நான் வேற ஒன்று பேச வந்துட்டு எதுதையே பேசிட்டு இருக்கேன். இன்னும் பேசவே இல்லையா? சரி, சீக்கிரம் சொல்லு. ஏங்க, நான் அம்மா வீட்டுக்கு போறேங்க. ஈவினிங் நேரம் அங்க வந்துருங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடலாம். என்ன திடீர்னு அம்மா வீட்டுக்கு? சும்மா தாங்க, வீட்டில் இருந்தா போர் அடிக்குது. சரி, ஓகே, நீ கிளம்பு, நான் நேரம் வந்துடுறேன். சரி, நான் இப்போ வச்சுறேன். அத்தை வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு. சரிங்க. ஓகே. ஹலோ தம்பி, நான் வர்ஷா அத்தை பேசுறேன். சொல்லுங்கம்மா. 2 நாளா வர்ஷாக்கு உடம்புக்கு முடியல. என் மகன் வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆச்சுப்பா. வர்ஷாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம்.
எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுன்னு தெரியல. வந்து வர்ஷா தான் உங்ககிட்ட கேட்க சொன்னா. இப்பெல்லாம் எதுனாலும் உங்க பேரை தான் சொல்றா. சரி, நான் வேணா மீனா கிட்ட கேட்டு சொல்லவா? வேண்டாம் 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 தம்பி, அவங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் இல்ல டாக்டர் யாராவது இருந்தா சொல்லுங்க. வர்ஷாவை பார்க்கவே பாவமா இருக்கு தம்பி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தம்பி. லைன்ல தான் இருக்கேன். கொஞ்சம் சொல்றீங்களா தம்பி? சரி, நான் வீட்டுக்கு வரேன். அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு யோசிப்போம். உங்களுக்கு எதுக்கு தம்பி வீண் சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? நானே நேரா வரேன். சரிங்க தம்பி, நான் வச்சிடுறேன். வர்ஷா, 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 வர்ஷா. வர்ஷா, வர்ஷா.